அது இது சாப்டர் 1 இது. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்த காந்தாரா பார்த்தீங்கன்னா அது வெறும் பேசிக்காக சொல்லியிருப்பார். ஏன்னா அவருக்கு பட்ஜெட் இல்லை போல பெருசாக சொல்கிறதுக்கு. இந்த படத்தில் வந்து சொல்லப்போனால் வந்து எல்லாமே சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் நான் மோஸ்ட்டாக நான் இங்கே வந்த ரீசன் பார்த்தீங்கன்னா மியூசிக்கு, பிஜிஎம். ஏன்னா போன வாட்டி நான் வந்து ஓடிடியில் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கூஸ் பம்பஸ் ஆயிடுச்சு வீட்டில் ஹோம் தேட்டரில் பார்த்ததுக்கு. ஸோ தேட்டரில் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலான்னு வந்தேன். ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. விஎஃப்எக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. எனக்கு கம்பேர் பண்ணோன்னா ட்ரிபிள் ஆர் தான் கம்பேர் பண்ணி நான் பார்க்க வந்தேன். சொல்ல போனீங்கன்னா அதில் வந்து டைகர் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து விஎஃப்எக்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு கிளியராக. இதில் வந்து கிளியராக தெரியல, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் பார்ட்டுன்னு சொல்லாதீங்க, அது வெறும் ஷார்ட் ஃபிலிம் தான். ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட் பார்ட்டு. இல்லை எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அதில் இருக்கிறது அதில் தான் கண்டினியூ ஆகுது. ஆக்சுவலாக அவர் ஒருத்தர் கதை சொல்கிறாரு, அது ஆரம்பிக்குது, எங்கேருந்து வருதோ அது கதை நடக்குது. எல்லாருமே தொலைஞ்சி போகிறாங்க. அதுக்காக என்ன ரீசனு, அங்கே ஒரு கிணறு இருந்திருக்கும். அதை நான் எதுவுமே சொல்ல வரல. படத்தை பாருங்கள். ஆமாம், கண்டிப்பாக. இந்த ஆக்சுவலாக வந்து போன அந்த 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 பாட்டில் வந்து தெரியும். ஆனால் இதில் வந்து ரீவீல் பண்ணிட்டாங்க, சிவனை தான் வந்து சொல்கிறாங்கன்னு அப்படின்னு. ஆமாம், பக்காவாக ஒர்க் ஆகுது. நீங்கள் கிளைமேக்ஸ் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் கூஸ் பம்ப்ஸ். பக்காவாக இருக்குங்க. சீரியஸாக 5 to 5 கொடுக்கலாம் அவருக்கு. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் அடுத்த படம் வெயிட் பண்ணுறேன். ஹீரோயினை பற்றி நான் சொல்லவே இல்லை. நீங்கள் போய் படத்தை போய் பாருங்கள். ஹீரோயின் வந்து வேறு லெவலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க தான் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. புரியல ப்ரோ. ப்ரோ ரிஷப் செட்டி ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஒரு மாதிரி ஒவ்வொரு சீனும் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் அப்படியே அந்த மியூசிக் கூட சேர்ந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, விஎஃப்எக்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபீல் குட். ஒரு மாதிரி நல்லா போயிட்டு வரும்போது ஒரு நல்லா செம வைப்பாக இருந்துச்சு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஆக்ஷன் பிளான்ஸ் அந்த நம்புறவங்களுக்கு நம்பலாம் ப்ரோ. அந்த மாதிரி தான் ப்ரோ. அதோட அதிகமாக தான் ப்ரோ இருக்குது. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நான் என்ன படத்தில் சொல்ல வராங்கன்னா சாமியை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சாமியை பற்றி அந்த ட்ரைப்ஸு அது மாதிரி நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. சரி ப்ரோ, ஓகே ப்ரோ. நல்லா இருக்கும், சூப்பர். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. இல்லை, ரொம்ப பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது தெரியுது. அந்த ஃபைட்ஸ்க்கெல்லாம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ் எடுத்த மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு மூவி. பார்க்கலாம். ஆமாம், பயங்கரமாக. அட்லீஸ்ட் வந்து கிளைமேக்ஸில் வந்து கூஸ் பம்ப்ஸ் வந்துடுது. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அதோட கண்டினியூஷன் தான். ஃபஸ்ட்டை விட செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பார்க்கலாம் கண்டிப்பாக. நல்லா இருந்துச்சுண்ணா. ரொம்ப நல்லா எல்லாமே கூஸ்பம் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்குமே நல்லா இருந்துச்சு. புரியல. இருக்குண்ணா. இருக்குது. அவங்களே ஓப்பனாக சொல்லிட்டாங்க. லெஜெண்ட்னு ஏதோ சாப்டர் 2 இருக்குது சார். அதை விட நல்லாவே இருக்குது. சூப்பராக இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஆமாம், அதை ரிவீல் பண்ண வேணாம். நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. காந்தாரா நல்லா இருந்துச்சு. கூஸ் பம்ப் நல்லா இருந்துச்சு. அவரோட கேரக்டர் செமையாக இருந்துச்சு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருச்சு. சாப்டர் 1ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ சாப்டர் 2 செம. சாப்டர் 1 விட சாப்டர் 2 நல்லா இருந்துச்சு. அவர் ஆக்டிங் செமையாக இருந்துச்சு. படம் அருமையாக இருந்தது. புராணத்தை மறந்துடக்கூடாது. சக்தின்னு ஒன்று இருக்குது, அவ்வளோதான். அவர் அருமையாக நடிச்சிருக்காரு. பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லாவே இருக்குது. 1000 கோடிலாம் அடிக்காது, ஒரு 250 கோடி அடிக்கும். நல்லா இருந்துச்சு.